கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே தேவ வார்த்தை கேட்க முடியாத கிருபை கர்த்தர் தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். மனிதனுடைய வாழ்க்கை தேவனோடு வாழ்வதற்கு நம்மை படைத்தார். ஒரு ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்வு. ஜீவன் போயிடுச்சுன்னா வாழ்க்கை இல்லை. அப்ப ஜீவன் முக்கியமானது. அதாவது ஆகாரத்தை பார்க்கிலும் சரீரமும், உடைய பார்க்கிலும் ஜீவனும் விசேஷமானது இல்லை. ஆகாரம் சாப்பிட்றது எதுக்கு? நம்ம ஜீவனை காப்பாதுதான். உடைய போடுறது எதுக்கு? சரீரத்துக்கு. அதனால உடைய விட நம்ம சரீரம் விசேஷமானது இல்லை, ஆகாரத்தை விட நம்ம ஜீவன். அப்போ அந்த ஜீவன் எப்படின்னு சொல்றாரு ஆண்டவர்? ஜீவன்கிறது ரெண்டு ஜீவன் உண்டு. ஒன்று ஆதாமின் ஜீவன், இன்னொன்று கிறிஸ்துவின் ஜீவன். இந்த ஜீவன் ரெண்டையும் பகுத்து அறிஞ்சாதான் வாழ்க்கை ஆதாமின் ஜீவன்ல இருக்குதா, கிறிஸ்துவின் ஜீவன்ல இருக்குதா. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆண்டவர் நானே ஜீவன் சொன்னார். அவருடைய ஜீவன் தான் ஆண்டவர் தாமே ஆதாமிலே ஊதி கொடுத்தார் ஏதேன் தோட்டத்தில். இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா, ஆதாமுடைய ஜீவன்ல பிசாசு கலந்துட்டான். என்ன கலந்துட்டான்னா, அவன் வார்த்தையை கலந்துட்டான். ஆண்டவர் ஆதாமின் ஜீவன் வளரணும், அது ஒரு சீடு மாதிரி தான் கொடுத்திருந்தார். ஆதாமுக்குள்ளே தேவன் மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கி அவன் ஜீவ சுவாசத்தை போதினான். அவன் ஜீவாத்மாவான். ஆனால் அந்த ஜீவன் எப்படி ஒரு விதையில் ஒரு ஜீவன் இருக்குது. அதை பூமிக்குள்ளே போட்டோம்னா வளர்ந்து ஒரு செடியாகுது, அப்புறம் மரமாகுது, அப்புறம் ஒரு பெரிய கிளைகள் எல்லாம் நிறைய வருது. அது மாதிரி ஒரு சின்ன இவ்வளோதாங்க சீடு. அந்த சீடில் இருந்தாங்க, அந்த விதையிலிருந்தான் எல்லாமே வருது. அப்போ விதைக்குள்ளே இருக்கிற ஜீவன், விதைக்குள்ளேயே ஒரு மரம் இருக்குது. அது மாதிரி ஆதாமுக்குள்ளேயே தேவன் இருக்கிறார். ஒரு வித்தாக அந்த ஆதாமுடைய ஜீவன் ஒரு வித்தாக தான் உள்ள வச்சார். தேவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே. தேவனுக்கு பிசாசு ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியும், நன்மை என்னான்னு தெரியும், தீமை என்னான்னு தெரியும், சாத்தா என்னான்னு தெரியும், எதிரி என்னான்னு தெரியும், நரகம் என்னான்னு தெரியும், மோட்சம் என்னான்னு தெரியும். ஆனால் ஆதாமுக்கு பிசாசு யாருன்னு தெரியாது, நன்மை தீமை என்னன்னு தெரியாது, தீமையினுடைய முடிவு என்னன்னு தெரியாது. ஆனால் தேவனுடைய ஜீவன் இவன் வளர்ந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும். அதுக்குள்ளே ஆதாமுடைய ஜீவன் தேவனோடு இணைஞ்சிருந்து வளரணும். தேவனோடு இணைஞ்சிருந்து வளர்றதுக்கு பதிலாக பிசாசோட போய் இணைஞ்சிருச்சு. எப்படி தேவனுடைய வார்த்தை என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னார். அப்போ தேவனுடைய ஜீவன் வளரணும்னா தேவ வார்த்தையில தான் வளர முடியும். தேவனுடைய வார்த்தையில, தேவனுடைய உறவிலே, ஜீவாதிபதியில அவர் உறவில வளரணும். அதனால அந்த 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 உறவை விட்டுறாதீங்க. அப்படியே துதித்தலும் இன்பமானது. அதனால அந்த 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 ஜீவன் வளர்றதுக்கு துதி தேவை. அப்புறம் அங்க என்ன சொல்றாருன்னா, நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம். அதனால இப்ப ஆதாம் ஜீவன்ல பிசாசு அவன் பேசி எடுத்து ஏவாள்கிட்ட பேசி ஏவாளுடைய ஜீவன் கெட்டு அந்த ஏவாள் மூலமாக ஆதாமுடைய ஜீவனுக்குள்ளேயும் சாத்தான் வார்த்தை அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இப்படி ஒருத்தருக்குள்ள அந்த பிசாசினுடைய வார்த்தை உள்ள ஜீவனை கெடுத்துருச்சு. இப்போ ஆதாமின் ஜீவன் என்ன ஆகி போச்சுன்னா, பிசாசினால கெடுக்கப்பட்டதுனால ஆதாமின் ஜீவன் குற்றப்படுத்துது. ஏதேன் தோட்டத்தில் அந்த கனியை ஏன் நீ சாப்பிட்டேன்னு கேட்டார். நீர் தந்த பெண் தான் கொடுத்தாரு. பெண் இல்லை, மனைவி. என் மனைவி கொடுத்தாள்னு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் கூட பெண்ணு. அப்புறம் நான் சும்மா இருந்த ஆளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டு இந்த பெண்ணை கொடுத்து இந்த பெண்ணு தான் அதனால கெடுத்துட்டா, அதுக்கெல்லாம் காரணம் நீர் தான். இப்போ தேவனை குற்றப்படுத்துறது ஆதாமின் ஜீவன், மனைவியை குற்றப்படுத்துறது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, தன்னுடைய தவற உணராது. இதுதான் ஆதாமின் ஜீவன். இன்னைக்கு தான் எல்லாருக்குள்ளேயும் வேலை செய்யுது. அது சாத்தானுடைய கலப்பட ஜீவன் கலந்து தேவனுடைய ஜீவனில் கலந்துட்டான். அதில் பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம அந்த ஆதாமின் ஜீவனை இழந்து போக சொல்றார். தன் ஜீவனை இழந்து போகிறவன், என் நாமத்து நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப என் ஜீவனை பெற்றுக்கொள்வான்னு சொல்றார்.
இப்போ ஆதாமின் ஜீவன் வந்து உலகத்தையே கெடுத்து குட்டிச்சவராகிடுச்சு, உலகம் முழுவதும் கெட்டு போச்சு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்க கூட கிறிஸ்துவின் ஜீவனில் வளரணுமே ஒழிய, ஆதாமின் ஜீவனில் தான் அது ஆதாமின் ஜீவன் ஆத்மாவில் இருக்குது. கிறிஸ்துவ இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே நம்ம ஆவியில் தான் ஆண்டவர் வர்றார். ஆவியில் தான் அந்த ஜீவன் இருக்குது. அதனால தான் யோவான் 10வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் கொடுக்க, என் மக்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன்னார். ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் தேவ உறவை திருடிடுறான். இப்போ உலக உறவு ரொம்ப போய் போச்சு. அப்போ தேவ உறவை திருடி ஆதாம் கையில் இந்த உலகத்தை பறித்து கொண்டான். பறித்து கொண்டு இந்த உலகத்தை அவன் பாவத்தால் நிரப்பி வச்சது. அப்போ இந்த உலகம் பாவத்தால் நிரப்பி, அசுத்தத்தால் நிரப்பி, இச்சையால் நிரப்பி, மரணத்தால் நிரப்பி, சாபத்தால் நிரப்பி, இப்படி ஃபுல்லாக நிரப்பி வச்சு, வியாதியால் நிரப்பி, பாருங்க எங்கே பார்த்தாலும் கொரோனா வியாதி நிரப்பி வச்சதுனால என்ன ஆகிப்போச்சு, மனுஷன் ஆதாமின் ஜீவனில் வாழ, அந்த ஜீவன் மரண ஜீவன், துக்க ஜீவன், கவலை உள்ள ஜீவன், குற்றப்படுத்துகிற ஜீவன், பாவத்தை தேடி போகிற ஜீவன், தேவனை விட்டு விலகிற ஜீவன், இப்படி ஆகிப்போச்சு ஆதாமின் ஜீவன். இந்த ஜீவனை ஆண்டவர் வெறுக்க சொல்றார். அதுக்கு தான் என்ன செய்யறா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சாத்தான் என்ன செய்யறான்னா, ஆதாமுக்குள்ள அந்த ஜீவனை வச்சு ஆளுகை செய்கிறான். இது வேண்டான்றார். அப்போ ஆதாமின் ஜீவன் எடுத்து போட்டு இயேசுவின் ஜீவன் உள்ள வரணும். ஆதாமின் ஜீவனை எப்படி எடுக்கிறது, அதான் இலக்க சொல்றாரு இயேசு. சுவிசேஷத்தில் சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் ஜீவனை இழந்து என் நாமத்தின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போறோன்னு பெற்றுக்கொள்வான். அதில் தேவனுடைய ஜீவனை நம்ம பெற்றுக்கொண்டு அதில் வளரும். அதுதான் ஆவியில் நம்ம இயேசுவே உள்ளத்தில் வாங்க, என்னுடைய வாழ்க்கை எனக்கே பிடிக்கல, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே தன் ஜீவனை வெறுத்து ஆண்டவரேன்னு கேட்கும்போது அப்போதான் இயேசுவின் ஜீவன் உள்ள வருது. அது வளரணும். அது வளர்றதுக்கு தான் பைபிளில் என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாக இருக்குதுன்னு யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லி, அவர் வார்த்தை ஜீவனாக இருக்குது. இந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும்போது அந்த ஆவியிலே நம்ம வளர முடியும். இது கிறிஸ்துவின் ஜீவன். அதனால் ஜீவன் அதில் இருக்குது. 2வது பரிசுத்த ஆவியில் இருக்குது. ஜீவ ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த ஜீவனில் நம்ம வளர முடியும். அப்படியே ஆவியில் நிரம்பி, ஏன்னா யாவர் மேலும் ஆவியை விட்டுவேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதில் தான் ஜீவன் இருக்குங்க. நம்ம ஜீவன் வளர்றதுக்கு ஜீவ ஆவி வேணும். அப்போ அந்த ஜீவன் வளர்றதுக்கு என்னுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயிருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதுங்க. அதில் அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க ஜீவன் பெருகும், கிறிஸ்துவின் ஜீவன் பெருகும். சாத்தான் வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா ஆதாமின் ஜீவன் அப்படி கெட்டு போன ஜீவன் ஆயிடும். கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள வந்த உடனே கிறிஸ்துவின் வசனம் வேணும். வசனத்தை தியானம் வாசிக்க விட மாட்டான், யோசிக்க விட மாட்டான். பைபிள் எடுத்தாலே தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா அப்போ ஆதாமின் ஜீவனில் வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஜெபம்னாலே கசப்பாக இருக்குன்னா ஆதாமின் ஜீவனில் வாழ்றாங்கன்னு அர்த்தம். இப்போ கிறிஸ்துவின் ஜீவன் வளர்றதுக்கு ஒன்று என் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாய். 2வது பரிசுத்த ஆவி, ஜீவ ஆவியானவர். அந்த ஜீவனில் வரும்போது அது அப்படியே வளரும். பரிசுத்த ஆவி இருக்கிற ஜீவாதிபதி இல்லை, ஜீவன் இல்லை. அப்போ ஜீவன் உள்ள ஒரு தேசத்தோடு தொடர்பு இருக்கணும். சங்கீதம் 27 கடைசி 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜீவன்லோர் தேசத்திலே நன்மையை காண்பேன். இனி அதான் அப்போ பரலோகத்தோடு நம்ம இணைஞ்சிக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க. அப்போ நம்ம நல்லா ஜெபம் பண்ணி பரலோக ராஜ்யத்தோடு அந்த ஜீவன்லோர் தேசத்தில், இது மரண தேசம், எங்கே பார்த்தாலும் மரணம். அதனால் இந்த உலகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காந்து நேரத்தை செலவு பண்ணாமல் அந்த ஜீவன்லோர் அதான் தாவீது சேர்ந்துக்கிட்டான் பாருங்க. அந்த ஜீவன்லோர் தேசத்தில் சேர்ந்து கொண்டதுனால தேவனுக்கு என்ன பேர் வச்சுருமா, என்னுடைய ஆவி ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்குது என் ஆத்மான்னு சொல்கிறேன். ஜீவனுள்ள தேவன், கையிருந்தும் தொடாது, கண்ணிருந்தும் பார்க்காது, காலிருந்து நடக்காத அப்படிப்பட்ட விக்கிரகங்களோடு இல்லை, ஜீவாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் போது ஜீவனில் ஒரு தேசத்தில் நல்ல ஜெபம் பண்ணிங்க, பரலோகத்தோடு இணைந்து கொள்ளுங்க, தேவன் அப்படி உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அதனால தான் சொல்லியிருக்கிறாரு, அந்த ஜீவ உலகத்தோடு இருந்தேன்னா வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும், எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. அப்போ அந்த ஜீவனில் ஒரு தோஷத்தில் ஐக்கியம் கொண்டோம்னா இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க. நீங்கள் அவர் சொல்கிறார்ல, இயேசு கிறிஸ்து நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஜெயித்தவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. இயேசு என் ஜீவனை உனக்கு தரேனாரு.
அல்ல நானே ஜீவன்னார். அப்போ ஜெயித்தவர் ஜீவன். கண்டிப்பாக நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீங்க, உங்கள் பிரச்சனையை ஜெயிப்பீங்க, போராட்டத்தை ஜெயிப்பீங்க, சாத்தான ஜெயிப்பீங்க, சூழ்நிலையை ஜெயிப்பீங்க. அத்தனையிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நானோ ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னீங்கப்பா. அந்த ஜீவன், இயேசுவின் ஜீவன் எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. அந்த ஜீவனை தந்தவர் ஆண்டவரே, ஜீவனில் வளர உதவி செய்யுங்க. ஜீவனில் இப்படி வசனத்தின் மூலம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசித்து ஆண்டவரே எல்லா சத்துரு கிரியைகளையும் ஜெயிக்க, சாத்தான் கையில் இருக்கிற உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு கையில் இருக்கிற உலகத்தை ஜெயிக்க, ஆண்டவரே சத்துருவினுடைய சகல கிரியைகளை அழிக்க கிருபைதார். எல்லாத்திலையும் இது கேட்குறவங்களுக்கு ஒரு ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற அவங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. எதிலெல்லாம் தோல்வியும், எதிலெல்லாம் துக்கம், எதிலெல்லாம் ஆண்டவரே போராட்டம் இருக்குதோ, நீ ஜெயித்த இயேசு கூட இருக்கிறீங்க. அந்த ஜீவன் எங்களுக்குள்ள இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். ஜெயம் கொடுத்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஜெயிக்க வைப்பார், உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.